அழகான பசுமையான காட்டில் குட்டி யானை யானு வாழ்ந்து வந்தது. யானுவுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அது என்ன தெரியுமா? மாம்பழம். ஒரு நாள் காலை யானு காட்டில் நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு பெரிய மரத்தின் மேல் பொன்னிறத்தில் மின்னும் ஒரு மாம்பழம் தெரிந்தது. ஆஹா, என்ன அழகான மாம்பழம் என்று யானு மகிழ்ச்சியுடன் சொன்னது. அது தன் தும்பிக்கையை நீட்டி பறிக்க முயன்றது. ஆனால் எட்டவே இல்லை. அப்போது அருகில் இருந்த கிளி சொன்னது, யானு, நான் உதவுகிறேன். கிளி பறந்து சென்று மாம்பழத்தை தட்டியது. ஆனால் மாம்பழம் கீழே விழவில்லை. பிறகு குரங்கு வந்தது. நானும் உதவுகிறேன். அது மரத்தில் ஏறி மாம்பழத்தை இழுத்தது. ஆனாலும் விழவில்லை. அப்போது முயல் வந்தது. நாம் எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்வோம் என்று சொன்னது. கிளி தட்டியது. குரங்கு இழுத்தது. யானு தும்பிக்கையை நீட்டியது. முயல் கீழே இருந்து பிடிக்க தயாரானது. 1, 2, 3. பட் மாம்பழம் கீழே விழுந்தது. அனைவரும் கைத்தட்டினார்கள். ஆனால் அடுத்த நிமிடம் ஒரு அதிசயம் நடந்தது. மாம்பழம் திறந்து அதிலிருந்து சிறிய தங்க நட்சத்திரங்கள் பறந்தன. இது ஒரு மாய மாம்பழம் என்று கிளி ஆச்சரியமாக சொன்னது. அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிசு கொடுத்தன. கிளிக்கு ஒரு அழகான இறகு, குரங்குக்கு ஒரு தங்க வாழைப்பழம், முயலுக்கு ஒரு மின்னும் கேரட், யானுவுக்கு ஒரு பொன்னிற மணி. யானு மகிழ்ச்சியுடன் சொன்னது, இந்த பரிசு எனக்கு மட்டும் கிடைக்கவில்லை, நாம் எல்லாரும் சேர்ந்து உதவியதால் கிடைத்தது. அனைத்து நண்பர்களும் சிரித்தனர். அன்று முதல் அவர்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்தார்கள். கதை சொல்லும் நல்ல பாடம். ஒற்றுமையாக செயல்பட்டால் எந்த வேலையும் எளிதாக முடியும்.